Good evening. Welcome back to our session. So மணி கரெக்டா எவ்வளோ டைம் ஆகுது இப்போ? ரைட். ஸோ டைம் கரெக்டாக 7:58. டேட் கரெக்டாக 19/12/2024. வழக்கம் போல் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் மிட் கேப் நிஃப்டி எப்படி ரியாக்ட் ஆகிருதுங்கிறத பார்த்துடலாம். பார்த்துட்டு நாளைக்கு எப்படி அது ரியாக்ட் ஆகியிருக்கான்னு சொல்கிறேன். இன்றைக்கி இதில் ட்ரேட் எடுக்க வாய்ப்பு கிடைச்சின்னு கேட்டால் காலையில் வீடியோ போட்டுட்டேன், ட்ரேட் யாரும் எடுக்காதீங்கன்னு சொல்லி. ரைட், ட்ரேட் எடுக்காதீங்கன்னு சொல்லி காலையில் வீடியோ போட்டாச்சு. ரைட்டா, இப்போது என்ன சொல்லியிருந்தோம்? நேற்று 3 பிளான் சொல்லியிருந்தோம். நேராக போயிட்டு இங்கே ரிஜெக்ட் ஆகிட்டு வரலாம், இல்லைனா இங்கே வந்துட்டு இங்கே ரிஜெக்ட் ஆகலாம், இல்லைனா இங்கே வந்துட்டு இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. இங்கேருந்து 3 புல்லிஷ் கேண்டில் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் இது ஒரு நல்ல கன்சல்டேஷன் பண்ணிவிட்டா நாளைக்கு இன்றைக்கி எக்ஸ்பைரி வேறு, வேலைக்கிழமை நிஃப்டி எக்ஸ்பைரி. அதனால் ஸோ நாளைக்கு என்ன ஆகலாங்கிறத சொல்லிடுறேன். என்ன ஆகலாம்? நாளைக்கு என்ன ஆகலாம்னா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. இதெல்லாமே இப்போ நமக்கு இன்வாலிட் ஆகிடுச்சு. இப்போ இந்த பேரலல் சேனலுமே நமக்கு இன்வாலிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த சப்போர்ட் ரீஜன் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ரீஜனாக கன்சிடர் ஆகும். ஸோ இது நமக்கு இன்வாலிட். நமக்கு எப்பயுமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இந்த 61.8% ஃபிபு லெவல். ஓகே, இப்போது என்ன ஆக வாய்ப்பு இருக்குது? ஸோ நாளைக்கு மார்க்கெட் சப்போர்ட் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. பட் இதை நம்ம ஒரு சப்போர்ட் ரீஜனாக வச்சுக்கலாம். அது ஏன்? அது நம்ம என்ட்ரி, நம்ம லெவல், அது நம்ம ஜோன், அது நம்ம ஏரியா, அந்த லெவல். ஓகே, 5 மினிட் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் டவுன் சைடு போகணும் அப்படின்னா இதை கட் பண்ணணும். இதை கட் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சு ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஓகே, அப்போ ரிஜெக்ஷன் ஆகலைன்னா 23,924 23,880 வரைக்கும் டார்கெட் வைக்கலாம் டவுன் சைடுக்கு. ஸோ அப் சைடுக்கான மூமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ இப்போதைக்கு இங்கே நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே பார்க்க முடியாது. ஃபிப்பு கூட இந்த லோட்டு இந்த ஹைக்கு மேலே போகணும்னா இது வரைக்கும் கரெக்ஷன் கொடுத்துட்டு மேலே போகலாம். ஓகே, ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது? இந்த ஹை டு லோக்கு ரிஜெக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா 61.8. ஓகே, ஸோ இந்த ரெண்டு லைன் தான் நாளைக்கு. இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சா அப் சைட் என்ட்ரி ட்ரை பண்ணலாம், இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சா டவுன் சைட் என்ட்ரி ட்ரை பண்ணலாம். இதுக்கு கீழே வச்சாங்கன்னா இதை டார்கெட்டாக வைக்கலாம். ஸோ அதையும் பிரேக் பண்ணிட்டோன்னா இதை டார்கெட்டாக வைக்கலாம். மேலே இதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இது பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கு மேலே சைட் ட்ரை பண்ணலாம். நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி வேறு. ரைட்டா? ஸோ ஒரு வேளை டவுன் ட்ரெண்டை கொடுக்கணும் அப்படின்னா கூட, இல்லை ரொம்ப பவர்ஃபுல்லாக டவுன் ட்ரெண்டை கொடுக்கணும் அப்படின்னா கூட எது வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா 61.8%. ஸோ இங்கேருந்து இங்கே வந்த டவுன் ட்ரெண்டுக்கு கரெக்ஷன் எங்கே வரலாம் அப்படின்னா இந்த இடத்துக்கு கரெக்ஷனுக்காக வரலாம். பட் இது அடுத்த ஒரு 3 to 4 டேஸில் பேச வேண்டியது. பார்ப்போம். மார்க்கெட் இங்கே வரும்போது ஏதாச்சும் ரியாக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா அப்போ இதை உடைக்க போகிறோன்னு அர்த்தம். ஸோ இது அவ்வளோ பெரிய மூவ்மெண்ட்டு நாளைக்கு கிடைக்குமான்னு தெரியல. பட் இருந்தாலும் வெயிட் பண்ணுவோம். நாளைக்கு இது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும், இது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும், இது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். இன்னைக்கோட ஹை. ரைட், இது நிஃப்டியில் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா மார்க்கெட் ரொம்ப இன்னைக்கு கன்சல்டேஷன் பண்ணிட்டான். பேங்க் நிஃப்டி பேங்க் எங்கே சப்போர்ட் எடுத்தான்னு பார்த்தீங்களா?
இன்னைக்கு டேட் என்ன 19ஆம் தேதி. இந்த லைன் எங்கே வரைஞ்சி வச்சுருக்கோன்னு பார்த்தீங்களா? ஏன் இந்த லைன் இங்கே வரைஞ்சோன்னு பார்த்தீங்களா? எத்தனை பேர் இதை நோட் பண்ணீங்க? ஏன் இந்த லைனை நம்ம இங்கே வரைஞ்சோம்? ஏன் இந்த லைன் இங்கே வரைஞ்சோம்? எத்தனை பேர் இதை நோட் பண்ணீங்க? இந்த லைன் இங்கே வரைஞ்சதுக்கு ரீசன் என்ன? வந்துட்டு ரிஜெக்ஷன் ஆகிட்டு போயிட்டான். இது வந்து இன்னைக்கு 18ஆம் தேதி. இத்தனைக்கும் நமக்கு அங்கே சப்போர்ட்டே கிடையாது. ரைட்டா? ஸோ இது பேங்க் நிஃப்டியோடைய சமாச்சாரம். ஸோ எங்கிருந்து எப்படி போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இதை கட் பண்ணாதான் மேலே. ஓகே, இது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். எப்போனா இதை கட் பண்ணுறதுக்கு. ஸோ நாளைக்கு இங்கேருந்தே என்ன ஆகலாம் அப்படின்னா, நாளைக்கு ஒரு வேளை மேலே போகும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு மேலே போகணும். ஃபஸ்ட்டு இது வரைக்கும் இருக்கிற லைன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த லைன் ரிமூவ் பண்ணிடலாம். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த லைன் எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இது ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த லைன் நமக்கு தேவையில்லை. ஓகே, இப்போ நாளைக்கு மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னா எதை க்ளோஸ் வைக்கணும்? இதுக்கு மேலே மார்க்கெட் ஒரு கம்ப்ளீட் க்ளோஸ் வச்சோம் அப்படின்னா, இதுலேயும் வேறு எதுவும் சொல்கிற அளவுக்கு இல்லை. இதுக்கு மேலே நாளைக்கு கம்ப்ளீட் க்ளோஸ் வச்சோம் அப்படின்னா கால் சைட் ட்ரை பண்ணலாம். புட் சைட் ட்ரை பண்ணோம் அப்படின்னா இதுக்கு கீழே விட்டு கொடுத்தானா புட் சைட் ட்ரை பண்ணலாம். இதுக்கு கீழே இங்கே விட்டு கொடுத்தானா புட் சைட் ட்ரை பண்ணலாம். இது பேங்க் நிஃப்டி கிட்ட. பேங்க் நிஃப்டியில் 1 hour டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் எந்த ட்ரெண்டில் இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. இது 1 hour டைம் ஃப்ரேமு. 1 hour டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் கரெக்டாக இந்த இடத்துல நின்றுட்டுருக்கான். அதாவது இந்த கேப்பை வந்து கரெக்டாக இங்கே வந்து கேப்போடைய எட்ஜுக்கிட்ட வந்து நின்றான். இன்னைக்கு ஓப்பன் ஆனால் அதை வந்து இங்கே ஃபில் பண்ணான். ரைட்டாக ஃபில் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கரெக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது பேங்க் நிஃப்டியில். இப்போ மேலே போவானாங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, டைம் ஃப்ரேமை கம்மி பண்ணிவிட்டு ஒய்-ஆக்சிஸ் அதிகம் பண்ணிவிட்டு ஃபிப் லோ டு ஹையை வரைஞ்சோம் அப்படின்னா கரெக்டாக எக்ஸாக்டாக 61.8% கிட்ட அவன் ரிஜெக்ட் ஆகிருக்கணும். ஸோ இதுக்கு கீழே வராத வரைக்கும் மார்க்கெட் பை ட்ரெண்ட் தான். இதுக்கு கீழே விட்டுட்டோம் அப்படின்னா மார்க்கெட், இதுக்கு கீழே விட்டு இதை க்ளோஸ் வச்சிட்டோம்னா மார்க்கெட் செல் ட்ரெண்ட். ஸோ நாளைக்கு மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இதை கிராஸ் பண்ணுற வரைக்கும் தான். இதை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கலாம். மிட் கேப் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தோம்? மிட் கேப் நிஃப்டி எதை பிரேக் பண்ணால் மேலே போவான்னு சொல்லியிருந்தோம். இதை பிரேக் பண்ணணும் அப்படின்னா மேலே போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம மார்க்கெட் ஓப்பனிங் எங்கே? இங்கே. அப்போ இங்கே வரும்போது எது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்குன்னா இது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கும். அப்போ இது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு அப்படின்னா இதுக்கு மேலே கம்ப்ளீட் க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் இன்றைக்கி மிட் கேப்பில் வேணால் ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் நமக்கு அந்த அளவுக்கு பக்கா ட்ரேட் கிடைக்கல. ட்ரைன்னு ஒன்று பண்ணியிருந்தா மிட் கேப்பில் ட்ரை பண்ணியிருக்கலாம். ரைட்டா? இது அப் ட்ரெண்டுக்குன்னா இங்கே ரிஜெக்ஷனாக இருக்கணும். ஸோ நல்ல அப் ட்ரெண்டு தான். ஓகே, இப்போ இது ரெசிஸ்டன்ஸே ஆக்ட் ஆகுது. ஸோ மிட் கேப்பில் இன்றைக்கி ட்ரேட் எடுத்துருக்கலாம். நம்மளுடைய லைன்ஸை வந்து பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் எதை பிரேக் பண்ணும். இது இங்கே இருக்கும்போது இது சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அப்போ இங்கே வந்துச்சுன்னா இது ரெசிஸ்டன்ஸ். இப்போ அதை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்துக்கலாம். போன வீடியோவை பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு மிட் கேப் என்ன ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? நாளைக்கு மிட் கேப் இதே லைன் தான் வச்சுக்கலாம். இதே லைனை வச்சுக்கலாம். ஸோ கேப் நாளைக்கு இதுக்கு மேலே இப்படியே ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படின்னா ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருக்கான் அப்படின்னா ட்ரை பண்ணலாம். மேலே கால் சைடுக்கே கூட ட்ரை பண்ணலாம் ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருக்குங்கிற பட்சத்தில். ஓகே, ஏன்னா இங்கே வேறு எதுவும் ப்ரிடிக்ஷன் பண்ணுறதுக்கு இல்லை. டவுன் சைடு போகணும் அப்படின்னா
இந்த ஃப்ளிப்பை நம்ம வச்சுக்கலாமா? 12,950 இதுக்கு கீழே போகுதுங்கிற பட்சத்தில் இதுக்கு கீழே விட்டு கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஃப்ளிப்பு கிடைக்குது. இதோடைய கரெக்ஷன் இங்கே. ஓகே, ஸோ டவுன் சைடு போகுதுங்கிற பட்சத்தில் மிட் கேப் இதுக்கு கீழே கட் பண்ணணும். 80% அப் ட்ரெண்ட் தான். அப் ட்ரெண்டுக்கான கரெக்ஷன் இங்கே கொடுத்துட்டு தான் போயிருக்கான், அதுக்கான கரெக்ஷன் இங்கே கொடுத்துட்டு தான் போயிருக்கான். 80% அப் ட்ரெண்டு, பட் ஒரு 20% டவுன் ட்ரெண்டுக்கான வாய்ப்புகளும் இருக்குது நாளைக்கு மார்க்கெட்டுடைய ஓப்பனிங்கை பொறுத்து. ஓகே, இப்போ இந்த பேரலல் சேனல் நமக்கு இங்கே இன்வேலிட் ஆகிடுச்சு, ஏன்னா பேரலல் சேனலெல்லாம் பிரேக் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இது இப்படி வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஓப்பன் ஆகுது, இதுக்கு மேலே அப்படியே இருக்குன்னா இதை மேலே டார்கெட் வைக்கலாம், இங்கே வரைக்கும் வைக்கலாம். ஒருவேளை கீழே விட்டு கொடுத்து இதை பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா கீழே டார்கெட் வச்சிடலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி மிட் கேப் வந்து ஆல்மோஸ்ட் அவன் என்ன கேப் டவுன் ஆனாலும் அவன் அதை கவர் பண்ணால் இன்றைக்கி மிட் கேப். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் மிட் கேப் இன்றைக்கி 4% தான் மைனஸில் இருக்குது. மற்றது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது மிட் கேப் எவ்வளோ மேலே. ஓகே, இன்றைக்கி மார்க்கெட் ஒன்றும் அவ்வளோவா சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஸோ நம்ம ஸ்டாக் லிஸ்ட்டு தான் பார்த்துருந்தோம். ஸோ நேற்று கொடுத்த பட்டாசு லிஸ்ட்டு எப்படி இருந்துச்சு? என்விரோ இன்ஃப்ரா இன்ஜினியர்ஸ் நான் இன்றைக்கி எடுக்குவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எடுத்ததை லைவ் ட்ரேடும் போட்டிருந்தேன். எப்படி ஒர்க் ஆகிட்டு இருந்ததுன்னு பார்த்தீங்களா? ஸோ இதை நான் எப்படி எடுத்தேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நான் எப்படி எடுத்தேன் அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேம் பாருங்கள், 15 minutes டைம் ஃப்ரேமில் பாருங்கள். இதை நான் எப்படி எடுப்பேன்னு சொல்லியிருந்தேன்னா, இது இங்கே வரைக்கும் கீழே வந்திருக்கு. ஒரு வேளை இது கரெக்ஷனாக இருந்தால் இந்த லைன் கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நான் நேற்று எப்படி போட்டிருந்தேன் அப்படின்னா, இந்த லோ டு இந்த ஹையுக்கு ஃபிப்பு வரைஞ்சிருந்தேன், இந்த லோ டு இந்த ஹையுக்கு ஃபிப்பு வரைஞ்சிருந்தேன். ஓகே, இந்த ஃபிப்போட எக்ஸாக்ட் லெவல் வந்து இங்கே இருக்குது, 61.8%. இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆனால் எடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்து கரெக்ஷன் கொடுத்தான். ஸோ இங்கே தான் இருக்குது 61.8%. நான் எடுத்தது இந்த ரேஞ்சில் எடுத்திருக்கேன், 324.99 இந்த ரேஞ்சுக்கு எடுத்தேன். ஸோ இங்கே வந்து ஸ்பைக்கு கொடுக்குறான், ரிஜெக்ஷனே ஆகாதுன்னு எனக்கு தெரியும். ரீசன் என்னன்னா, அவன் இந்த இடத்துல பிரேக் பண்ணுறான் அப்படின்னா அப்போ அவன் இந்த ஃபிப்புக்கான கரெக்ஷனை தான் கொடுத்துருக்கான்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த இடத்துல அவன் கரெக்ஷனை கொடுத்துருக்கான். அப்போ இதை நான் எப்படி கேதர் பண்ண முடியும் அப்படின்னா, ட்ரை தான். இப்போது ஆக்சுவலாக முன்னே வந்து இந்த லோக்கு நான் ஃபிப்பு வரைஞ்சிருந்தேன், இந்த அளவுக்கு ஃபிப்பு வரைஞ்சிருந்தேன். இந்த இடத்துக்கு வந்தால் எடுக்கலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், ரிஜெக்ஷன் ஆனால் எடுக்கலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ ரிஜெக்ஷன் ஆகாமல் கீழே போயிட்டே இருந்தான். எது வரைக்கும் கீழே போவான்? அதுக்கான கரெக்ஷன் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஃப்ளிப்பு இங்கே தெரியுது. அப்போ இது வரைக்கும் கரெக்ஷனுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்போ இங்கே வரும்போது எடுக்கலாம். நான் இந்த ஸ்பைக்கில் எடுத்து இன்றைக்கி ஒரு 13% வரையும் ப்ராஃபிட் கண்ணில் காமிச்சது. நான் சேல் பண்ண கிடையாது. ரீசன் என்னென்னா, அதுக்கு பொட்டென்ஷியல் இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஃபால் ஆகியிருக்கு. அவ்வளோ பெரிய ஃபால் ஆனது எதை டச் பண்ணலன்னா, இந்த 61.8க்கு கீழே டச் பண்ணல, 0.5க்கு கீழே போக விடல. ஓகேவா? அப்போ இந்த ஸ்பைக்கில் நம்ம எடுத்திருக்கோம். இன்னும் சொல்ல போனால் இந்த 1 minute டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கிளியராக தெரியும். ரைட், இது தான் இந்த 1 minute டைம் ஃப்ரேம். நம்ம ஜோன் இங்கே இருக்குது. ஸோ இது இப்படி கீழே வரும்போது அழகாக கேப்சர் பண்ணி எடுத்தோம். கீழே வந்துட்டு ஒரு கேண்டில் மேலே க்ளோஸ் வைக்குது, அந்த க்ளோஸை பார்த்து எடுத்தோம். ஃபஸ்ட்டு கேண்டில் ஸ்பைக் தெரிஞ்சிருச்சு, பையர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ரிஜெக்ஷன் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த இடத்துல எடுத்தோம். 13% ப்ராஃபிட்லாம் காமிச்சது. இங்கே வரும்போது 13% ப்ராஃபிட்டு. ரைட், அங்கே வரும்போது 13% ப்ராஃபிட்டு. ஸோ அவ்வளோ பெரிய ஃபாலுக்கு இந்த கரெக்ஷன் கொடுக்குறான்னா ரீசன் வந்து ஒன்றுமே கிடையாது. அங்கேருந்து வந்த ஃபாலுக்கு இது கரெக்ஷன், மறுபடியும் வந்து இது பிரேக் தான். இது பிரேக் ஆகிறதுக்கு தான் போயிட்டுருக்கான். ஸோ இன்றைக்குடைய அப்பர் சர்க்கிட் வந்து 376 இருந்தது.
ஸோ அதாவது இந்த லைன் வரைக்கும் டார்கெட் இருந்தது. இதுவே டார்கெட் வந்து சேல் பண்ணிடலான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அது வரல. பட் அது வரதுக்குள்ளாட்டி நிறைய கரெக்ஷன்ஸ் உள்ள நடந்தது. ஸோ இன்னமும் வந்து அது டார்கெட் இருக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, அப்போவும் இப்போவும் வந்து 7% ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன் என்விரோ இன்ஃப்ரா இன்ஜினியர்ஸில். ஸோ ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். அதை நீங்களும் பார்க்கலான்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல 7.83% இப்போவும் ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். எடுத்த என்ட்ரி அவ்வளோ பக்கவாக எடுத்தேன். ரைட், தேங்க்யூ. அடுத்த பட்டாசு லிஸ்ட் ஸ்டாக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீடியோ உங்களுக்கு வந்துடும். ரைட், தேங்க்யூ.